you keep talking about the Prime Minister was there in Tamil Nadu. Suddenly they've discovered, before every election they discover great love and pride in Tamil culture. But just a few months before that, they do not want to accept the greatness of the Keeladi findings. You do not want us to talk about the greatness of Tamil Nadu, where our Chief Minister says that from Tamil Nadu is where the history of India shall be written. But you came to Gangaikonda Cholapuram. Remember the name, Gangaikonda Cholapuram. Gangaiயை கொண்டவனவன், கங்கையை வென்றவனவன், தமிழன் கங்கையை வெல்லுவான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கங்கை கொண்ட சோழன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கங்கை கொண்டான் என்பது நாங்கள் கங்கையை போல் சோழன் வெற்றி கொண்டான். ஆனா இங்கே கங்கை நீரை தான் பிரதமர் எடுத்துட்டு வராரு. இவங்க பிரிவினைவாதம் இதுதான். இங்க இருக்கக்கூடிய சோழ மன்னன் கங்கையை வெற்றி கொண்டான் என்றால் அது தமிழனின் வெற்றி என்று இவர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த தேசத்தில் கங்கையும் காவேரியும் வித்தியாசம் அல்ல. இது அனைத்துமே இந்த தேசத்தின் ஒன்றுபட்ட ஒரு ஜீவா நதி, ஒன்றுபட்ட ஒரு மதிப்பிற்குரிய, மதிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் இருக்கிறார்கள். பிரிவினை பார்க்கல. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க? கங்கையை நாங்கள் வெற்றி கொள்வோம். கங்கையை வெற்றி கொள்வதற்கு இது என்ன பாகிஸ்தானா? கங்கையும் நம் பாரதத்தின் ஒரு பகுதி. அங்க போய் ஒரு பாராளுமன்றத்தில் உறுப்பினரா நின்று நீ வெற்றி பெறுவேன்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு. நீங்கள் என்ன நோக்கத்தில் சொல்லுகிறீர்கள் என்றால் தமிழன் கங்கையை வெற்றி கொள்வான். அப்போ நீங்கள் தமிழன் என்கிற ஒரு இனமாக, அது ஒரு நாடாக, அது ஒரு தனி பிரிவாக பிரிவினைவாதத்தை பேசுவதை பாராளுமன்றத்தில் கனிமொழி பேசுகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய அசிங்கம். இவர்கள் தமிழர்களுக்கு விரோதி மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே விரோதிகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உலக நாடுகளில் போய் இந்த சிந்தூர் ஆபரேஷனை நாங்கள் எவ்வளவு சக்சஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு எங்க ராணுவம் சிறப்பாக நடத்தியது என்ற குழுவுக்கு கனிமொழி அவர்கள் தலைவராக இருந்தாங்களே, திரு நரேந்திர மோடி அனுப்பி வச்சாரு. அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் திமுகவின் உறுப்பினராக என்று பேசுகிறார் என்றால் இவர்களுக்கு தேசத்தை பற்றியும் அக்கறை இல்லை, இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றியும் அக்கறை இல்லை என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதைவிட கொடுமை, காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிதம்பரம் பேசுறார். அவர் பேசுறாரு, இது நடத்தியது பாகிஸ்தானியர்களா அல்லது பாரதத்தில் உள்ளவர்களா என்று நிரூபிக்க வேண்டும். அப்ப என்ன சொல்ல வரீங்க? பாகிஸ்தான் செய்யல, பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடு, தேவையில்லாமல் பாரதம் போய் அவர்கள் மீது போர் தொடுத்து விட்டது, அப்பாவி தீவிரவாதிகளை கொண்டொழித்து விட்டீர்கள் என்று மறைமுகமாக பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளுக்கு காவடி தூக்கக்கூடிய கேவலமான வேலையை சிதம்பரம் செய்கிறார். இவர் யார்? இவர் மத்திய உள்துறை அமைச்சராக முன்னால் இருந்தவர். இந்த நாட்டின் பாதுகாப்பை மிகப்பெரிய அளவிற்கு காப்பாற்றுவதில் முனைப்பாக இருந்த ஒரு நபர் இப்படி பேசலாமா? எதிர்க்கட்சியா இருந்தாலும் இப்படி வாய் வரலாமா? பாராட்ட வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் அமைதி காத்திருக்கணும். ஆனா திரு அமித்ஷா அவர்கள் ஆதாரப்பூர்வமா பாகிஸ்தானுடைய சாக்லேட்டுகள் சாப்பிட்டது ஆதாரம், பாகிஸ்தானுடைய ஆயுதங்கள், பாகிஸ்தானுடைய துப்பாக்கி குண்டுகள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி, இத்தனையும் ஆதாரம் கட்டி இவன் அத்தனை பேரும் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறான். ஆனால் வருத்தம் என்னவென்றால் பாகிஸ்தானை பாதுகாப்பதற்கு பாரதத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சராக, உள்துறை அமைச்சராக, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் போன்ற காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் இதைத்தான் நேருவும் பேசினார். அதனாலதான் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் 1971 பாரதத்தின் ராணுவ வீரர்கள் பிவேக்குன்னு சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம கையில் எடுத்த பொழுது கூட திரும்பி அவர்களிடத்துல 15,000 சதுர பரப்பளவு உள்ள கிலோமீட்டர்களை கொடுத்த அந்த நிலையை நாம மறந்துவிட முடியாது. இந்த தேசத்தின் மண்ணை தூக்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்ததுல நேரு எப்படி முதன்மையாக இருந்தாரோ, 1962 சீன தேசத்திற்காக 35,000 சதுர பரப்பளவு கிலோமீட்டர் இதே நேரு எப்படி போய் கொடுத்தாரோ அந்த வரலாற்றில் தானே நீங்க காங்கிரஸ் வந்தீங்க. அதுல தானே சிதம்பரம் வந்திருக்கிறாரு. அதனாலதான் பாகிஸ்தான் செய்ததற்கு இன்றைக்கு நியாயப்படுத்துகிறார். பாரதத்தில் உள்ள 140 கோடி மக்களும் காங்கிரஸ் பேசக்கூடியதை, கனிமொழி பேசக்கூடியதை, ராசா போன்ற அடிமுட்டால் பேசக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் இந்த தேசத்தை பாதுகாக்க, 140 கோடி மக்களின் உயிர்களை பாதுகாக்க 7,240 உயிர்கள், அத்தனை தாக்குதல்கள் உங்களுடைய திமுக ஆட்சியில காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த பொழுது 10 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. அது இன்றைக்கு குறைக்கப்பட்டு 2011 தாக்குதல் என்று குறைக்கப்பட்டு இந்த 10-11 ஆண்டுகள்ல பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் 75% தீவிரவாத தாக்குதலை முற்றிலுமாக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய காலத்தில் டைகர் மேமன்ல இருந்து, தாவூத் இப்ராஹிம்ல இருந்து, பட்கல்ல இருந்து அத்தனை பேரும் இங்கே தீவிரவாதத்தை செய்துவிட்டு எல்லோரும் வெளியே ஓடி போனார்கள். பாதுகாப்பாக இந்த காங்கிரஸ் ஆட்சி அனுப்பி வைத்தது.
எந்த தீவிரவாதியும் இன்றைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் விட்ட தீவிரவாதிகளையும் பெஹல்காமில் கொன்றொழித்த தீவிரவாதிகளையும் சேர்த்து இன்றைக்கு நாங்கள் கொண்டு ஒழித்திருக்கிறோம். இன்றைக்கு வரை 60க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை இந்த பாரதத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை தேடி தேடி அழித்திருக்கிறது பாரதத்துடைய ராணுவம் என்றால் அதற்கு காரணம் திரு நரேந்திர மோடி என்கிற ஒரு தைரியமான நேர்மை கொண்ட உன்னதமான இந்த பாரதத்தின் பண்பாட்டை மதிக்கிற ஒரு தலைவன் நாட்டின் பிரதமராக இருக்கிறார். பேசுவதற்கே அருகதை காங்கிரசுக்கும் இல்லை, திமுகவிற்கும் இல்லை. தேவையற்ற முறையில் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படி நாடகம் ஆடினால் இஸ்லாமியர்களை காரி உமிழ்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுவதால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திமுகவையோ காங்கிரஸை நேசிக்க மாட்டார்கள்.